தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். தமிழ்நாடு அரசின் 2025-26 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் இன்று இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இதனை முன்னிட்டு வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கலைஞர் மற்றும் அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்துவிடலாம். விவரங்களுக்காக இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் உள்ள நிலையில் தமிழக அரசின் 2025-2026 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் இன்று இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறார். முன்னதாக மெரினா கடற்கரையில் அமர்ந்துள்ள முன்னாள் முதல்வர்கள் கலைஞர் கருணாநிதி மற்றும் அறிஞர் அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். 2025-2026 ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று தமிழ்நாடு சட்டசபையில் சபாநாயகர் அப்பாவு தலைமையில் தொடங்கியது. அந்த கூட்டத்தில் முதல்வர் MK ஸ்டாலின் முன்னிலைமையில் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழக பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தார். சுமார் 2.25 மணி நேரம் இந்த பட்ஜெட் பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் 2025-2026 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை இன்று சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. MRK பன்னீர்செல்வம் அமைச்சர் இதை தாக்கல் செய்திருக்கிறார். சுமார் 1.5 மணி நேரம் அவரது பட்ஜெட் உரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பட்ஜெட்டில் கரும்பு நெல்லுக்கு அதிக தொகை, விவசாயிகள் உயிரிழந்தால் இழப்பீடு, கூட்டுறவு வங்கிகள் கடன் உயர்வு ஆகிய அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி. தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.